கரெக்டா கொடுத்துறணும். சரிங்கய்யா. ஏய் சிஞ்சாமணி, என்னது? இந்த சாமான எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுலயும் அடி. நீ எங்க உருப்பிட போற? அண்ணே ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க. முதலாளி பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? சாமானும் இல்லண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணா. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ சாமான் அலைஞ்சா நான் எங்கயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை பயா. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாங்கினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்குறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா சூனா பானான்றது தானா பணம் கொண்டா. என்னத்த காலத்தான கேட்ட அதுக்குள்ள பாரு கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும். புரிஞ்சுதா? காரியம் முடிச்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன போயிட்டு வா. சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்குறவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா சரியா இருக்கா நெண்ணி பாத்துக்க, அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர், நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயே. நைட்டு வீட்டுக்கு வந்தியே, பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? என்னப்பா சொல்ற முதலாளி? இது எத்தனை நாளா தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன், பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு என்னங்க 500 ரூபாய், ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓஹோ, இதெல்லாம் ஊ வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, 500 ரூபாயை சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாயா? அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? ஆட பவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. எப்ப பாரு உரசத பத்தி உரசுற இருந்து நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு. கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளவளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா? வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காந்திமதியம்மா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் புடியுமா இருக்கான். ஓசியில வண்டி அடிச்சா எந்த வண்டினாலும் ஓட்டிட்டு திரியறான். உன் மாமனை பத்தி தப்பா பேசுறோம், கோபப்படாதாயி. போயிட்டு வா தாயி. தாராளமா போயிட்டு வா தாயி. சனியை முடிச்சோம், சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க. வணக்கம். உட்காருங்கப்பா, உட்காருங்க. அப்புறம் போன காலம் என்னாச்சு பொண்ணுத்துல? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை, அன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிருவோம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம் 3 பேரும். அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுக்கலாம். உங்க பார்ட்டியை ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதுதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, உனக்கு சந்தோஷமா இல்லையே? மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 இடி அடியுமில்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, நீங்க எங்கயாவது கேட்டு பாத்தீங்களா? மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க.
நாம பெத்த பிள்ளைக்கு நாம தானே செய்யணும். வேற யாராம செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன். போ போ போடி. என்னத்த செய்ய போறீங்க போங்க. நான் தானே செய்யணும். சரி விளையாட்டம் வகையா மாட்டிக்கிட்டான். என்ன பண்ண உனக்கு? என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்ணாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆட உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுது இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24 வரும்பியா? 18 மஞ்சள் நீராட்டு வச்சிருக்க, அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டிக்க இருக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர்ற 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட இது சிரிக்கிறக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல, யோசிக்காம முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படா, கையெழுத்த போடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டே மணி, நீதான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே, அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டத்துக்கு தயாரிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்ணே. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒண்ணுடாம சொல்லுவேன். இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாசம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே, அதே சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே, ஆனா அந்த ஊர் ஜனங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோட தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க பொட்டாசி ஐப்பசியில பெய்ற மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாழா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாம நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களா. பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ காலில் கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டும் கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி, பாத்துட்டாலும் டேய் பேச்சு விட்டு வேலை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? 70 ரூபாய்க்கும் போயிட்டு வரேண்ணே. எனக்கு கொடுக்க போறியா? குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்காங்கல்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களே, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா இதை திங்க மாட்டிய கொடு. இது என்ன பாட்டில்ல? ஏய், எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே, சும்மா இருங்கண்ணே. மழை தேனு உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி. அண்ணே வரேன். உஷாராக்கியா? ஓரம்போ முத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லாக்கியா? பிடிக்கல, வேன் அடிக்கியா? நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா யோ, எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. ஏ படியா நல்லாக்கியா? என்ன பையிலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அக்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கான்ல, ஏதாவது உன தள்ளிட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே.
நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா குடில ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் குடி தொட கூட மாட்டியா? என்னன்னா பாப்பமே. அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. புறாவை நசிக்கல. ஏதோ பாட்டில் மாதிரி தென்படுது. ஐயடா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல, வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசானம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து என்ன அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறானே. அந்த கூடையில பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு போட்டடி. ஹாப்பியா போட்டா மாமா. என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். கூட குடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம், போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய் நீ ராத்திரி தானே போவே, சைக்கிள்ல போறான் விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்கனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய் எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற, பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள் மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆட்டப்பட்ட பாத்தீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் கொஞ்சம் அப்படியே பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்ல நாட்டுக்கோழி இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா மகன் 3 கல்யாணம் பண்ணி 10 புள்ள பார்க்க முடியும். நல்லாதான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு வெள்ளம் பிடிக்கும், ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. வெள்ளம் ஆண்டவன் செயல். என்ன மச்சனரே இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டா நம்ம இல்லையா? ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்க. வாங்கி வாங்கி மெதுவா சாப்பிடுங்க, தொண்டை விக்கி செத்துற போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாய பாரு, போகும்போது கல் தடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயா வச்சுப்பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே, என்ன மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சக்கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கை தான். அத நீ சொல்லாதடா, இருடா வர்றேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நாரவாயம் வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியா. எலும்ப இங்கதான் உட்கார்ந்து எலும்ப கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்ப கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலையா மாமா? எந்திரா முதல்ல. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா பறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேவன போறியோன்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன், என்ன காப்பாத்தாத. டேய் என்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமேதாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லுடா? நாராவாயா? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? நின்னு உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. ஓடுற வண்டியில எங்க அம்மாவுக்கு போட்டு விட்டேன் நானு. அடிக்கிற மாதிரி பல்பி. ஆமா. ஐயோ, புதுக்கிட்டானே. இப்ப
சில்றா உள்ள வாயா வாயா தண்ணிக்குள்ள வாயா வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இரியா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானு. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மக அக்கறைக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மக 3 வாட்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. கவுண்டர் யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆளழகல் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா இந்தா. ஏண்டா 1 ரூபாய் நோட்ல உலகமே தெரியுது. என்ன இழிச்சவாய நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. 10 வச்சாயா? இல்ல நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல. நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ் வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறம் நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதல பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்தா, கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே குனிஞ்சு பாரியா? எதை பாக்க வேட்டி? நான் வேட்டிதான். என்ன அதே பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு, உருப்படியா எதை சாதிச்சிருக்க? சாதனை பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ராம புள்ளிய பெத்து வச்சிருக்கேன். இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏயா குடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேனா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவ கட்டி வச்சிருக்கேன். ஐயா இதெல்லாம் ஓடல தானே? ஆமா, அவனுக்கெல்லாம் ஏதுடி இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவேத்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன சரசு ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லக்கா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? நெட்டையோ குட்டையோ நாம தான் சரிப்படுத்திட்டு போகணும். யாருக்குமே நினைக்கிற வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா?
புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடிகாரனாவோ குடும்பக்காரனாவோ இருக்க கூடாது. அழகில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய அடிமைப்படுத்துறவனா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சம். என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? ஹை, நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா. நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குலங்களுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். வருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடார. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? பாருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் ஓதுற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிக்கிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் நான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரமா? நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா? சரசு? யாரு? சரசு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரம்? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்திருவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரம். எல்லாம் ஒன்னாலதான். இன்னைக்கு உங்க புள்ள மெட்ராஸ்ல இருந்து வராரா? என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இன்னைக்கு அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டரை. என் புள்ள வரான்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னும் நீ அத்தைன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்தை, இன்னைக்கு நானே சமைக்கிறேன் அத்தை. என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. போமா. என்னம்மா அப்படி மூச்சாக்கி ஓடியார? ஒண்ணுமில்ல மாமா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா? அக்கா, என்ன சொல்றது? அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள
புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு பிறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. டேய் சாம்பாரு, நான் சொன்னதை செய்யறேன். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போனவன தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குழந்தை கருப்பணசாமியை வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சிடும், நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா. அடப்பாவிங்களா, நீங்க நாசமா போகும். என் பிள்ளைய இப்படி அநியாயமா கொண்டு போயிட்டானுங்களே. எந்த பாவியோ தப்பு பண்ணி என் பிள்ளை தலை மேல தூக்கி போட்டுட்டானுங்களே. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? என்ன செய்யறியோ எது செய்யறியோ எனக்கு தெரியும். என்னாச்சு? அழகு சுந்தரத்தை போலீஸ்ல கைது பண்ணிட்டாங்களா? தந்தி வந்திருக்கு. இப்பதான் கழுதாசி போட்டான் என் புள்ள. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு தண்ணி வந்திருக்கேன். நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே ஐயா. இப்பதான் என் புருஷன் வராருன்னு சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்குள்ள இப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்றது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கியா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு மெட்ராஸ்ல மேல் மட்டத்துல எல்லாரையும் தெரியும். நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம். காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. 2 பேரையும் கூட புறப்படுங்க. நானும் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கிறேன். பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன்? எனக்கு காலம் தெரியாது, தலையும் தெரியாது. அவ படிச்சவோ, 4 விதமும் தெரிஞ்சவோ. அவளை கூட்டிட்டு போய்யா. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதியா. எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா? உனக்கு கோடி புண்ணியம். என்ன மாதிரி கவலைப்படாதீங்க. போமா, தம்பிக்கு எல்லா விவரம் தெரியும். சீக்கிரம் போமா பிளீஸ். அரசு வேகமா நட, ட்ரெயின் போயிட போகுது. ஏவர நின்னுட்ட சரசு, இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட. நீயும் நானும் ஓடி போயிட்டதா நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்லிட்டேன். இனிமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது. நீ என்ன சொல்ற? அன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என் முகத்துல நீ காரி துப்புன. இன்னைக்கு இந்த ஊரே உன்னை காரி துப்புற அளவுக்கு வைக்கிறேன் பாரு. அப்படின்னா எனக்கு வந்த தந்தி எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். அடப்பாவி, உனக்கு வந்த லெட்டரை நான் குடுக்கறதா வாங்கி பிரிச்சு பார்த்தேன். அதுல உன் புருஷன் இன்னைக்கு வரதா எழுதியிருந்தான். அவன் வரத்துக்குள்ள உன்னை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண. அன்னைக்கு என்கிட்ட திருந்துட்டுதான் சொன்னியே, அது ஒரு நாடகம். வெள்ளையம்மாவை ஏத்துக்கிறதா சொன்னது அது வெறும் பேச்சு. இத பாரு, நான் காதல்ங்கிற பேர்ல இதுவரையில எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் என்னோட மனச பறி கொடுத்ததே இல்லை. அடகு வெப்ப அப்பப்ப திருப்பிக்குவேன். ஆனா உங்ககிட்ட தான் அதை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்காக அந்த இதயத்தை நான் திருப்பி கேட்கல. அதுக்கு பதிலா உன்னோட இளமையை கேட்கிறேன்.